Introducing Priyanka for you. ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்தலாம். பிரியங்கா அவர்களுக்கும் இது ஒரு debut. I wish her luck and only success definitely. பிரியங்கா ராஜகுமார் அவர்கள். கதிரேசன் சார் எங்களுக்காக மேடைக்கு வரணும். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஒரு யங் கப்பல் கேரக்டர் இருக்குது, ஒரு லவர்ஸ். அதுக்கு பல பேரை நான் ட்ரை பண்ணேன், ஒன்றும் சரியாக அமையல. ஒரு நாள் நான் ஒரு ஃபங்க்ஷனில் தம்பியை பார்த்தேன், அரிய. இந்த தம்பி இப்படி வருவாருன்னு அவர்கிட்ட கூப்பிட்டு விசாரிக்கும்போது அவர் சொன்னார், நான் கராத்தே ட்ரெயின் பண்ணியிருக்கேன், ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறேன், ஸ்விம்மிங் பண்ணுறேன், டான்ஸ் கிளாஸஸ் போகிறேன்னாரு. அப்போ அன்றைக்கே என் மனசில் இவர் தான் அந்த கேரக்டர் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். ஹரியை உங்களுக்கு எல்லாருக்கும் நான் அறிமுகப்படுத்துகிறேன். இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிற ஹரி மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக வருவாருங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். வானமே வாழ்த்து சொல்லுது. அறிமுக படம் எப்போவுமே சிலருக்கு பல விதமான டென்ஷன்ஸை கொடுக்கும். ஆனால் ஹரிக்கு எந்த டென்ஷன் இல்லாமல் ஷூட்டிங்கில் அழகாக நடித்து இந்த படத்தினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய துணையாக இருப்பார். அதே மாதிரி தேவயானுடைய பொண்ணு, அந்த கேரக்டருக்கு மறுபடியும் இதே மாதிரி தான் நான் நிறைய பேரை ஸ்க்ரீனிங் பண்ணேன். அது கடைசியாக ஒரு நாள் தேவயானியுடைய டாக்டரை நான் பார்க்கேன் ஒரு இடத்துல. ஸோ இதுதான், ஆனால் அப்போ தெரியாது தேவயானி டாக்டர்னு. இது கரெக்டாக இருக்கும்னு நினச்சி பார்க்கும்போது தான் எங்கள் அம்மா தேவயானின்னு சொல்லி அதுக்கப்புறம் கூப்பிட்டு நாங்கள் இந்த படத்தில் அந்த கேரக்டர் பண்ண வச்சோம். தேவயானியும் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஸ்டாராக வரும். ஏன்னா படத்தில் அது நடிக்கிற ஒவ்வொரு விஷயமும், படத்தில் ஆக்ட் பண்ண ஒவ்வொரு விஷயமும், சீனை உள்வாங்கிட்டு டைலாக் ஒரு டேக்கு மேலே போகாமல் அப்படி அழகாக பண்ணி படத்தை கொண்டாந்துச்சு. அந்த மாதிரி ஒரு டாக்டரை வளர்த்த தேவயானிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தன்னை உணர்ந்து உனை உணர்ந்து செல்லடாண்டு மிகப்பெரிய வெற்றி பட நாயகன் ரஞ்சன், அவருடைய பெயர் தாங்கி வரக்கூடிய ரஞ்சன், அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் மாபெரும் வெற்றி நீட்டி தரும். எனக்கு முதல்ல நீங்கள் பிரசாந்த் பர்த்டேன்னு சொல்லி பிஆர்வை சொல்லி தான் நான் வந்துட்டேன். இங்கே பார்த்தா தான் எனக்கு ரொம்ப நெருக்கமான என் தம்பி கதிரேசனுடைய திருமகன், அதாவது சிங்கத்தின் சீற்றமாய் சிறுத்தையின் தோற்றமாய் புலியின் பாய்ச்சலாய் புறப்பட்டு வரக்கூடிய புறநாற்று புலிப்போத்தாய் ஹரி வருவான் என்ற நம்பிக்கை. அதோடு மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே ஒரு நடிகை என்று சொன்னால் தேவயானுடைய திருவுருவம் தான் அப்படி வரணும். அப்படிப்பட்ட திரு நங்கை நல்லாளுக்கு ஒரு மகள், அந்த மகள் இந்த படத்தில் நடிக்கிறது உண்மையிலேயே நான் திரும்பவும் ஒன்று செய்யலை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது. அதாவது நலவென்பால் தமையந்தின் அழகை வர்ணிப்பார் புகழேந்தி புலவர். நலனிட்ட நாற்குணமும் நாற்படையா ஐம்புலனும் நல்ல மச்சா ஆர்க்கும் சிலம்பி அணிமுறைசாய் வேற்படையும் வாழுமே கண்ணா வதன மதி குடை கீழ் ஆளுமே பெண்மை அரசு. அதாவது வெண்பொற்ற கொடைய முகத்தில் தாங்கி தேவயானுடைய திருமகள் பெண் என்ற அரசு என்ற அரசியை இந்த திரையுலகை ஆளுவாள் என்று சொல்லி வெற்றிக்கு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ட் இந்த படத்தின் மூலமாக அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு 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 மிகப்பெரிய வரவேற்பு இருக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஐ விஷ் தெம் போத் பிக் சக்ஸஸ்ஃபுல் கெரியர். அண்ட் தியாகராஜன் சார், யூ பீன் அ வெரி ஒரு 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 ஃபியர்ஸ் ஃபாதர். அண்டு கதிரேசன் சாரும் அப்படி ஒரு ஃபாதர் தான். ஸோ ரெண்டு ஃபாதர்ஸ் உடைய விஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற ரெண்டு சன்ஸ். ஐ எம் ஸோ ஹாப்பி. பிரசாந்த் சார், ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபில்ம் அண்ட் யுவர் ஃபியூச்சர் வெஞ்சர்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ரஞ்சன்றவர் அந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக்டர் அவர். அந்த பேர் எனக்கு ஞாபகம் வருது. ரஞ்சன்றது ஒரு ரொம்ப கலோக்கையிலான ஒரு பேர். ஸோ அது இட் வில் ரீச் எவ்ரிவேர். படமும் ஏற்கனவே ஆரம்பித்து இட்ஸ் இன் ப்ராக்ரஸ்ன்னு நினைக்கிறேன்.
ஸோ மிகப்பெரிய வெற்றி அடையும் அந்த நம்பிக்கை இருக்குது. தேவயானிக்கும் வயசாகலை. ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். இன்னைக்கு ஒரு தயாரிப்பாளராக வரதை தாண்டி ஒரு நெருங்கிய நண்பராக, ஒரு வெல்விஷராக நீங்க கலந்தது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை, ஒரு பெரிய சந்தோஷமும் கூட. தேங்க்யூ வெரி மச் தானு சார். ஆஹா, இன்ப நாள் இது, இனிய நாள் இது. பிரசாந்த் தம்பிக்கு இன்று பிறந்த நாள். அது என்றும் இனிய நாள். இனிய இந்நல்லாளில் எல்லா வளமும் நலமும் பெற்று தேகபலம் பாதபலம் ஆயுள்பலம் கொண்டு வையகம் தழைக்க வாழ்க, வாழ்வெல்லாம் செழித்து வாழ்க, வளம் நலம் பெற்று வாழ்க. இந்த விழாவில் ஒரு உண்மை முடிவெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்களுடைய தலையாய சிஷ்யன் என்று சொல்லலாம், சீடன் என்று சொல்லலாம், தம்பி வெற்றிமாறன் அவர்கள் இந்த விழாவில் வந்து கொள்வது உண்மையிலேயே பேருவகை கொள்ள வேண்டியது. காரணம் என்னவென்றால், அவருடைய குருநாதர் பாலு மகேந்திரா வைத்து வண்ண வண்ண பூக்கள் படத்தை பிரசாந்தை வைத்து தான் தயாரித்தேன். அது தேசிய விருது பெற்றது. எப்படி வெற்றிமாறன் அவர்கள் எனக்கு அசுரனுக்கு சிறந்த படத்துக்கு தேசிய விருது பெற்று தந்தாதோ, அதுபோல் பிரசாந்துக்கும் தேசிய விருது பாலு மகேந்திரா பெற்று தந்தார். அப்படிப்பட்ட இந்த சூழலில் பிரசாந்த் அவர்களை நினைக்கும் போது நலவென்பாவில் ஒரு செய்யுள் இருக்கிறது. அந்த செய்யுள் எப்படின்னா, புகழேந்தி புலவர் வர்ணிக்கிறாரு நலனுடைய அழக தமயந்தி கிட்ட. செம்மனத்தான் தன்னொழியான் செங்கதிரான் மங்கையர் பார்க்கும் மாத்திரத்தில் அவர்கள் மனதை வாங்கும் தடந்தோலான் மெய்மை நலனென்பான் மேலினத்தும் நாளினத்தும் விற்பான் உளனென்பான் வேந்தன் உனக்கு என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட தடந்தோள்களுக்கு சொந்தக்காரன் பிரசாந்த். அப்படிப்பட்ட பிரசாந்துக்கு மிக மிக சிறப்பான எதிர்காலம் வருகிறது. அடுத்த ரவுண்டு மிகப்பெரிய ரவுண்டாக வருவார் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசிகளும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இட்ஸ் அ ஸ்பெஷல் டே பிகாஸ் நான் இன்றைக்கி ஒரு ஃபில்ம் மேக்கராக, ஒரு டைரக்டராக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு பாலு மகேந்திரா சார் தான் ரீசன். அண்டு நான் அந்த ஸ்கில் செட்ஸ் கற்றுக்கிட்டது வந்து பாலு மகேந்திரா சார்கிட்ட. அந்த ஸ்கில் செட்ஸை நான் எக்ஸிபிட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்தது கதிரேசன் சார். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் அவர். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி 6 ப்ரொடியூசர்ஸ் வந்து 5 பேர் ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்கிட்ட கதை கேட்டுட்டு அந்த நேரத்தில் பண்ண முடியாமல் போயிடுச்சு வெவ்வேறு காரணங்களுக்காக. கதிரேசன் சார் தான் வந்து அப்போது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணார். ஸோ அதனால் வந்து கதிரேசன் சார் அண்டு பாலு மகேந்திரா சார் 2 பேரோடையும் இந்த நிகழ்ச்சி சம்மந்தப்பட்டிருக்கு. பிரசாந்த் சார் வந்து தானு சார் சொன்னாங்க, வண்ண வண்ண பூக்கள் பற்றி சொன்னாங்க. ஸோ பிரசாந்த் சார் வந்து அந்த டைமில் பாலு மகேந்திரா சாரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரும் ஒரு பாலு மகேந்திரா சாருடைய ஸ்டூடெண்ட் தான். ஸோ அந்த விதத்தில் ஐ எம் ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் விஷ் ஹிம் அ வெரி ஹாப்பி பர்த்டே. அண்ட் இந்த ஈவெண்ட் கெட்ஸ் ஈவன் மோர் ஸ்பெஷல் பிகாஸ் கதிரேசன் சார் என்னை இன்றைக்கி இங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பேசலாமான்னு எனக்கு தெரியல. அதனால் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அந்த டைட்டில் ரிவீலோடு சேர்த்து பேசிக்கலாம்னு நினைக்கிறேன் நான். இந்த புது ஃபில்மோட டோட்டல் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் பிரசாந்த் சார் ஆன் ஹிஸ் பர்த்டே எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேபி ஆஃப்டர் த டைட்டில் ரிவீல் இன்னும் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன் நான். தேங்க்யூ. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தலாம் இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் அவர்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே பிரசாந்த் சார். எனக்கு பிரசாந்த் சாரை நான் வந்து ரொம்ப ஒரு ஆடியன்ஸாக பார்த்து வியந்த ஒரு ஹீரோ. நாங்கள் அந்த டைம்லலாம் சொல்லுவாங்க ஆக்ஷன் சீன்ஸை பெஸ்ட்டாக பண்ணுறது பிரசாந்த் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அப்படி சாரோட இவ்வளோ ஃபிலிம்ஸ் ஜீன்ஸாக இருக்கட்டும், அந்த படங்கள்லாம் அந்தந்த டைமில் பெஞ்ச் மார்க்காக இருந்திருக்கு தமிழ் சினிமாவுக்கு. ஸோ எனக்கு எகெயின் பிரசாந்த் சாரோட ஒரு புது இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு என்னோட பெரிய விஷஸை ஒரு ஆடியன்ஸாக சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார்.
அண்ட் தென் எனக்கு இந்த ஈவெண்ட்டில் தேவயானி மேம் என்னோடய ஃபேமிலி மாதிரி நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஸோ தேவயானி மேமோட டாட்டர் பிரியங்கா லான்ச் ஆகுறாங்க இந்த படத்தில். ஸோ அது எனக்கு இட் ஃபீல்ஸ் லைக் ஃபேமிலி. இந்த படம் பெரிய தேவயானி மேம் மாதிரியே அவங்களோட மனசு மாதிரியே இந்த படம் பெரிய அளவில் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், பெரிய ஹிட் ஆகுன்றது எனக்கு 100% ஷியோராக தெரியும். ஸோ என்னோடய ஹார்ட்டி விஷஸ் மேம். அண்ட் தென் கதிரேசன் சார். ஸோ கதிரேசன் சார்கிட்ட இப்போ வெற்றி சார் சொன்ன மாதிரியே நானும் கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி எனக்கு ஒரு பெரிய கனெக்ட் இருக்குது கதிரேசன் சாரோட. ஸோ எனக்கு கதிரேசன் சாரோட சன் ஹரி, உங்களுக்கு ஹார்ட்டி விஷஸ். ஸோ இந்த படம் இப்படி எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லாரும் சேர்ந்து பண்ணுற இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும்னு ரொம்ப மனசார தோணுது. ஸோ ஹாப்பி பர்த்டே அகெயின் பிரசாந்த் சார். ரொம்ப ஈகராக இருக்குது சார் இந்த படம் பார்க்க. தேங்க்யூ. So thank you so much Ravi Kumar sir for being here, and I would like to request Tyagarajan sir and Prashant sir to kindly do the honors. அனைவருக்கும் வணக்கம். பிரசாந்த் மென்மையானவர், திரகாத்திரமானவர், உறுதியானவர், குழந்தை மனம் படைத்தவர், அன்பும் காதலும் நிறைய கொண்டவர். அவர் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதில் நமக்கெல்லாம் இப்படி ஒரு குழந்தை இருக்காதான்னு நம்ம எல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு இன்றைக்கும் அப்படியே இருக்கார். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், அவரோட அந்தகன் படத்தில் நானும் நடிச்சிருந்தேன். அதில் நானும் பிரசாந்த் யோகி பாபு ஒரு 4 பேரை உட்காந்து சீன் சொல்லிட்டாங்க, டைலாக் கொடுத்துட்டாங்க. நாங்கள்லாம் பிரசாந்த் நீ இதை பேசு அப்படின்னு, யோகி பாபு சார் நான் இதை சொல்கிறேன் சார், நீங்கள் இதை சொல்லுங்கன்னு ஒரு விஷயம் நான் விட்டுருவேண்ணா அப்படின்ட்டு நாங்கள்லாம் ஒரு பிளான் பண்ணி சீனை எப்படி மெருகேற்றுறதுன்னு பண்ணிகிட்ருக்கோம். பண்ணிவிட்டு ஒரு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னாரு. நாங்கள் அதை பண்ணோம். கட் அப்படின்னு பிரசாந்தை கூப்பிட்டாரு. என்ன டைலாக் இருக்குது அதை மட்டும் பேசு, அதுக்கு மேலே பேச. சரிப்பா. இங்கே வந்தோடனே மறுபடியும் நான் இல்லை பழசே பேசிடுவோம், இருக்கிறதே பேசிடுவோம். படம் பெரிய வெற்றி, அது வேறு விஷயம். ஆனால் பிரசாந்த் நான் எங்களோட இருந்தவர் அப்படியே சும்மா ஒரு பிரசாந்த் அப்படின்னு ஒரு பார்வையிலையும் ஒரு லுக்குலேயும் அப்படியே மறுபடியும் ஒரிஜினாலிட்டிக்கு கொண்டு வந்தார். அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு குழந்தைலாம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். தியாகராஜன் சார் ரொம்ப கொடுத்து வச்சவர். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஒரு படத்தின் பூஜையும் இதனோட இருக்குது அப்படின்ட்டு. தியாகராஜன் சார் டைரக்ட் பண்ணுறாருன்னு. சார் உங்களுக்கு வாழ்த்த, எனக்கு வயதில்லை, நான் சிறியவன். இருந்தாலும் படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அதில் தேவயானியோடைய டாக்டர் நடிக்கிறாங்க. நம்ம கதிரேசன் சாரோட பையன். ஓ வெரி குட். அவங்க தான் ஹீரோயின் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ரீமேக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீமேக்குன்னா கண்டிப்பாக முதல்ல இங்கே பாம்பேயில் உட்காந்து வாங்கிறதுக்கு போட்டி பண்ணால் இல்லை சார் தியாகராஜ் சார் வாங்கிட்டு போயிட்டார் இதே தான் சொல்லுவாங்க. நானே 4 படங்கள் ட்ரை பண்ணேன். இல்லை சார் தியாகராஜ் சார்கிட்ட தான் ரைட்ஸ் இருக்குன்னு. அந்த மாதிரி ஒரு நல்ல படம், ஓடுற படம் அப்படின்னா முதல்ல ரைட்ஸ் வாங்குறவர் அவர் தான் இன்னி வரைக்கும் நினைக்கிறேன் அது. ஸோ அப்படி ஒரு ரீமேக் படத்தில் தான் நடிக்க போகிறீங்க. வாழ்த்துக்கள். பெரிய வெற்றி அடையணும் படம். நீங்கள் உங்களுக்கு பெரிய வாய்ப்புகள், பெரிய பதவியிலையும் கிடைக்கணும். நீங்கள் பெரிய இடத்துக்கு போகணுன்னு வாழ்த்துக்கிறேன். பிரசாந்தை வாழ்த்த எனக்கு வயது இருக்குது. நான் என்ன வெளியில் வானமே வாழ்த்துகிறது, நானும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். Prashant, my favorite co-star, I'm very happy